ஊரில் ராமுன்றவர் சில்லி சிக்கன் கடை வச்சுருந்தாரு. இவரோட மனைவி ரொம்பவும் பேராசை பிடிச்சவங்க. எது பார்த்தாலும் அவங்களுக்கும் வேணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு பானை வியாபாரி அந்த பக்கம் போயின்னு இருந்தாரு. அந்த பானை வியாபாரி கிட்ட அழகழகான டிசைன்லலாம் பானை இருந்துச்சு. எல்லாரும் அந்த பானையை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் மீனா கிட்ட காசு இல்லாததுனால தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருந்தாங்க. ஆனால் இந்த 2 பானையை எடுத்துக்கிற 500 ரூபான்னு கொடுங்க. என் தங்கச்சிக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் வேணும். அடிக்கடிக்கு இந்த பக்கம் வாங்க, உங்ககிட்ட பானைலாம் டிசைனாக சூப்பராக இருக்கு. மீனா ரொம்பவும் கோவமாக கடைக்கிட்ட போனாங்க. ராமுக்கிட்ட எப்படியாவது பேசி வாங்கிடலான்னு கோவமாக போயின்னு இருந்தாங்க. ஏம்மா, என்னம்மா ஆச்சு? எதுக்கு கடையாண்டு வந்திருக்க? நான் தண்ணி எடுக்கிறதுக்கு போகும்போது இந்த பழைய பானையை தூக்கின்னு போகிறேன். எல்லாரும் என்னை கேவலமாக பார்க்குறாங்க. இன்னைக்கு பானைக்காரன் வந்திருந்தாங்க வீட்டுக்கிட்ட. எல்லாரும் வாங்கின்னு இருந்தாங்க. என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை. எனக்கு நல்லா அழகா பூ போட்ட பானை வேணும். எனக்கு இப்போவே வேணும். சின்ன குழந்தையாம்மா நீ? இப்போ நான் என்ன பண்ணின்னு இருக்கேன்? இங்கே வந்து பானை வேணும் அது வேணும்னு கேட்டுன்னு இருக்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த கல்பனா இருக்காளே, அவகிட்ட என்ன டிசைன்ல என்ன பானை இருக்கோ அதே தான் எனக்கும் வேணும். அப்பா, உன் சொல்ல தாங்க முடியலையே. சரிப்போ, வீட்டுக்கு வந்து எது ஒன்று பேசிக்கலாம். மீனாவும் ரொம்பவும் கோவமாக உக்காந்துன்னு இருந்தாங்க. ராமுவும் கடையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? என்னதான் வேணும்? எதுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி உருன்னே இருக்க? டெய்லி உன் கூட போராடுறதே எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. எனக்கு அந்த கல்பனா கிட்ட இருக்கு அதே மாதிரி பானை வேணும். வாங்கி தர முடியுமா? முடியாதான மட்டும் சொல்லுங்க. வாங்கி தர முடியலன்னு நானே வாங்கிக்கிறேன். சொன்னால் புரிஞ்சுக்கோமா, அவங்கெல்லாம் பணக்காரங்க. அவங்க காஸ்ட்லியான பானையை தாம்மா வாங்கியிருப்பாங்க. என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லை. நான் என்ன பண்ணுறது? மீனா விடுறதா இல்லை. அதனால் கல்பனாவோட கணவர்கிட்ட இதை பற்றி பேசி பானையை வாங்கின்னு போகலான்னு வந்தார். ஆனால் இன்னைக்கு உங்கள் மனைவி ஏதோ பானை வாங்கினாங்களாம். அதே மாதிரி வேணும்னு மீனா அடம் பிடிக்கிறானே. அந்த பானை எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணே, நான் காசு கொடுத்துட்றேன். எனக்கு அந்த பானையை மட்டும் கொஞ்சம் கொடுங்கண்ணே. மீனாவை பற்றி உங்களுக்கே தெரியும் இல்லைண்ணே, கொஞ்சம் கொடுங்கண்ணே. ஓட பரவாயில்ல விடுப்பா ராமு, இதில் போய் என்ன இருக்குது? கல்பனா அவளுக்கு ஒன்றும் அவங்க தங்கச்சிக்கு ஒன்றும் வாங்கியிருக்கா. அதில் ஒன்று கொடுக்குறோம் விடுப்பா. ரொம்ப நன்றிண்ணே. எவ்வளோண்ணே அந்த பானை? அட காசெல்லாம் ஒன்றும் வேணாம் விடுப்பா. ஒரு 3 மணிக்கா வீட்டுக்கிட்ட வந்து வாங்கிக்கோ, நான் வீட்டில் தான் இருப்பேன். ராமுவும் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பானையை வாங்கின்னு வந்து மீனா கிட்ட கொடுத்தாரு. இந்த பானையை பத்திரமா வச்சுக்கோ. உன் ஆசைக்கு ஒரு எல்லையே இல்லை. ஏதாவது ஒன்று கேட்டு நேரு பண்ணி. மீனா முகத்தில் அவ்வளோ ஒரு சிரிப்பு. அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் மாசமும் ஆச்சு. திரும்பவும் மீனா கடைக்கிட்ட போயிருந்தாங்க. ஏங்க, அந்த கல்பனாக்கு வெள்ளி விளக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க கணவர். இது வரைக்கும் எனக்கு நீங்க என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஒரு போட்டு நகையாவது என் மேல இருக்கா? எனக்கு இப்பவே அதே மாதிரி வெள்ளி விளக்கு வேணும். என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ராமுவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பவும் கல்பனாவோட கணவர்கிட்ட போனார். ஆனால் மீனாவுக்கு உங்கள் மனைவி கிட்ட இருக்கிற வெள்ளி விளக்கு மாதிரியே வேணுமானே. அடோ என்னப்பா, உன் மனைவிக்கு வேறு வேலையே இல்லையா? அது வேணும் இது வேணும்னு ஒரே தொல்லை பண்ணின்னு இருக்காங்க. என்னாலலாம் வெள்ளியை ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஏதோ பானை தான் கம்மி ரேட்டுன்னு ஃப்ரீயாக கொடுத்தேன். வெள்ளியை கொடுக்க முடியுமா? ஐயோ அண்ணா, நீங்கள் ஃப்ரீயெல்லாம் கொடுக்க வேணாண்ணே. நான் என் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கடன் வாங்கின்னு வந்திருக்கேன். அதே மாதிரி விளக்கு எங்கே கிடைக்கும்னு மட்டும் சொல்லுங்கண்ணே, நானே போய் வாங்கிக்கிறேன். அட என்னப்பா நீ, வெள்ளி விற்கிற விலைக்கு உன் பொண்டாட்டி கேட்டான்னு கடன் எல்லாம் வாங்கி கொடுத்துன்னு இருக்க. கடன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ரொம்பவும் முக்கியமாப்பா இப்போ. சரி எப்படின்னா போ. சரி, பட்டணத்துக்கு போயிட்டு தங்கப்பாண்டி என்ன கடை எங்கே இருக்குன்னு கேளு. அந்த ஊரே சொல்லும், அவ்வளோ ஃபேமஸ் அவங்க கடை. அதுக்கப்புறம் ராமுவும் பட்டணத்துக்கு கஷ்டப்பட்டு சைக்கிள்லே போய் வாங்கின்னு வந்தார். மீனாவும் ரொம்பவும் சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஒரு நாள் தண்ணி எடுத்துன்னு வரலான்னு குளத்துக்கிட்ட மீனா போயின்னு இருந்தாங்க. அங்கே ஏற்கனவே கல்பனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஏ செல்வி, அங்க பாரு, அங்க வர்றது மீனா தானே? எவ்வளோ திமுரு அவளுக்கு. என் பானையவே பிடிங்கின்னு போயிட்டா. இவளால எங்க வீட்டுல எங்க 2 பேருக்கும் சண்டை. அவளை எப்படி ஏமாத்துறன்னு மட்டும் பாரு. கூட சேர்ந்து நீங்களும் நடிங்க கொஞ்சம். ஏ செல்வி, அங்க பாரு, அந்த மீன் எப்படி ஜொலிக்குதுன்னு. பா, கண்ணெல்லாம் கூசுது. எவ்வளோ அழகா இருக்குல்ல அது. அட ஆமா, இது என்ன மந்திர மீனா? எங்க தாத்தாவும் சொல்லியிருக்காரு இந்த குளத்துல மந்திர மீனெல்லாம் இருக்குன்னு. அதுதான் இருக்குமோ? ஏது மந்திர மீனா? எனக்கும் கொஞ்சம் காட்டுங்களேன். எனக்கும் பார்க்கணும்னு ரொம்பவும் ஆசையா இருக்கு. உனக்கெல்லாம் காட்ட முடியாது. அதுக்கப்புறம் அந்த மந்திர மீன் வேணும்னா ராமனவ தொல்லை பண்ணின்னு இருப்ப நீ.
எதுக்கு அந்த மந்திர மீனை காமிச்சிங்கன்னா அவர் என்ன வந்து திட்டுவாரு. இல்லை இல்லை, நான் வேணும்னாலாம் கேட்க மாட்டேன். நானும் சும்மா நின்று பார்த்துட்டு போயிடுறேன். எனக்கும் ரொம்பவும் ஆசையாக இருக்கு. சரி, போன போது அந்த மீன் போகிறதுக்குள்ளே சீக்கிரமா வந்து பாருவா. மீனாவும் அந்த மந்திர மீனை பார்க்கலான்னு போனாங்க. ஆனால் அவங்க எல்லாம் சேர்ந்துன்னு மீனாவை தண்ணியில் தள்ளி விட்டுட்டாங்க. இவங்க 3 பேரும் சந்தோஷமா நின்று சிரிச்சுன்னு இருந்தாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா என்னவே அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க தண்ணியில. எனக்கு ஒரே அவமானமா போச்சு. என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க. அவங்கள சும்மாவே விடக்கூடாது. வரட்டும், இவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ராமுவும் கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. ஏங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அந்த கல்பனாவையும் அது கூட இருக்கிற 2 வாளுங்களையும் இந்த ஊரை விட்டு துரத்தணும். என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா அவங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இப்பவே ஏதாவது பண்ணுங்க. நீ சொல்கிற மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு இது என்ன என் ஊரா? எதுக்கு மீனா எப்போ பாரு இப்படியே இருக்க நீ? அது வேணும் இது வேணும்னு மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டுனே இருக்கா? யார் எப்படியானா போட்ட உன் வேலையை மட்டும் நீ பாரு. இவ்வளோ நாளாக நீ அது வேணும் இது வேணும்னு கேட்ட, எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் செய்கிறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை. ஒரு 2 நாள் என்னை நிம்மதியாக விட்டுரு. நான் எங்கன்னா போகிறேன். என்னால் உன் கூட தினமும் போராட முடியல. இவருக்கு எவ்வளோ திமிரு பாத்தியா? திரும்ப வீட்டு பார்க்க எதனா வரட்டும், அப்போ இருக்கு இவருக்கு. ரொம்பதான். ராமுவும் ரொம்பவும் சோகமாக ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துன்னு இருந்தாரு. அப்போ அங்கே ஒரு பாபா வந்தார். அடோ என்னப்பா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ சோகமாக உக்காந்துன்னு இருக்க? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா, அதுக்கு தீர்வு இருக்கு. அதுக்கான காசு வெறும் 500 ரூபாய் தான்ப்பா. என்னன்னு கொஞ்சம் சொல்லு கேட்போம். எல்லாம் என் பொண்டாட்டி பிரச்சனை தான் பாபா. எங்கே நிம்மதியாக இருக்க விடுறா? அது வேணும் இது வேணும்னு ஒரே தொல்லை. என்னால் இதுக்கப்புறம் அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு எழுந்து வந்துட்டேன். இதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தால் சொல்லுங்க. இந்தோப்பா, இந்த பொம்மையை பிடி. இந்த பொம்மையை உன் பொண்டாட்டி தலைகாணி பக்கத்தில் வச்சிடு. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்குள்ள. இந்த பொம்மையை வேற 500 ரூபாய் கொடுத்து வாங்கின்னு வந்திருக்கோம். இந்த பொம்மையை வச்சா வாச்சு அவள் பேராசை போகுதான்னு பார்ப்போம். அப்பா ஆண்டவா, இதுக்கு நீ தான் ஒரு வழியை காட்டணும். அந்த பாபா சொன்ன மாதிரி அந்த பொம்மையை தலைகாணி பக்கத்தில் வச்சாரு. உங்களை யாரும் இப்ப வர சொன்னது? போனவரை அப்படியே போக வேண்டியது தானே. எந்த மூஞ்ச வச்சுனா திருப்பி அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? இங்க இருந்து போங்க. நீங்களாம் மனுஷனா பிறந்ததுக்கு குரங்கா பிறந்திருக்கலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க கேட்ட மாதிரியே நடக்கும். மீனா சொன்ன மாதிரியே ராமுவும் குரங்கா மாறிட்டாரு. மீனா என்ன கேட்டாலும் அந்த பொம்மை அதை நிறைவேற்றுச்சு. சே, ரொம்ப பசிக்குது. சாப்பாடு வேற செஞ்சு சாப்பிடணும். யாராவது சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க கேட்ட மாதிரியே நடக்கும். மீனா கேட்ட மாதிரியே கல்பனாவும் சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வந்தாங்க. அட, என்னடா இது? நம்ம எது கேட்டாலும் அது நடக்குது. ஆஹா, இது ரொம்பவும் சூப்பரா இருக்கே. இதுதான் சரியான நேரம். நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் கேட்ட வேண்டியதுதான். இப்ப என்ன கேட்கலான்னா, அன்னைக்கு என்ன அவமானப்படுத்தினாலுங்களே அந்த 3 பேர், அவங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க கேட்ட மாதிரியே நடக்கும். எங்களை மன்னிச்சிட்டு மீனா. நாங்க செஞ்சது எல்லாமே தப்புதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்க செய்ய மாட்டோம். அட, என்னடா இது? நம்ம கேட்ட மாதிரி இவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க. வந்து என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துல அப்படியே செத்தா கூட எனக்கு கவலையே இல்லை. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க கேட்ட மாதிரியே நடக்கும். மீனா சும்மா அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் அது அவங்களுக்கே ஆப்பா முடிஞ்சிடுச்சு. மீனா சொன்ன மாதிரி அவங்க இறந்து போயிட்டாங்க. பேராசை கடைசியில் எங்கே போய் நிறுத்திருக்கு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்க கனவுல நான் வந்துடுவேன். எப்படி நம்ம பிளானு?